எல்லாருமே வந்து வந்து ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருன்றதை விட ஒரு என்ன சொல்ல ஒரு 90% சொல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலும் வந்து திரைமறைவான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காங்க. இல்லை கடந்த காலத்தில் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காங்க. கலைஞர்லாம் வெளியே தெரிஞ்சே நமக்கு இன்னும் வரைக்கும் அதுக்கு தில்லு ஒன்று சார். அது வந்து பகிரங்கமாக வந்து பகிரங்கப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவர் பகிரங்கப்படுத்திக்கிட்டார். இதுதான் என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கை தான், எனக்கு 2 மனைவி இருக்குன்றதை அவர் டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். ஓகே. சில பேர் வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணாமல் ரகசியமான வந்து திரைமறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ராத்திரி 11 மணிக்கு போய் வந்து 2வது பொண்டாட்டி வீட்டில் போய் இறங்குறது எல்லாம். எம்ஜிஆர் அப்படி தானே சார் இருந்தார். எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார். யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும் தானே. பேசுறதுக்கு கூட தயங்கலாம். செக்ரட்டரியேட்லேருந்து 8 மணிக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா ராமவரம் தோட்டத்துக்கு போகாமல் வந்து பாய்ஸ் கார்டனுக்கு போவோம். அன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்கு எல்லாருக்குமே, பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும் தான். யாராவது வந்து அதை பற்றி பேசுனாங்க, பேச முடியுமா? முதல்ல எல்லாருமே வந்து ஒரு திரைமுறையான வாழ்க்கை வச்சு அவங்க ராமதாஸ் பண்ணால் அதான் சொல்கிறாரு, கலைஞர் யோக்கியமா, எம்ஜிஆர் யோக்கியமா, பெரியார் யோக்கியமா, எல்லாரையும் கேட்பாரு. எல்லாம் யாருக்கிட்ட வேணாலும் போகலாம். கடைசியாக யார் 2 பொண்டாட்டி வச்சுக்கல. சில பேர் செத்துட்டு வச்சுக்கிறான், சார் உயிரோடு இருக்கும்போது வைக்கிறான். நான் உயிரோடு இருக்கும்போது வச்சுக்கிட்டேன்.